ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். பொதுவாகவே நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வளர்த்தணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, அதில் நம்ம முதல்ல ப்ரிஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணி பிளான்ட் தான். ஏன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும், அதே மாதிரி ரொம்ப ஈஸி லோ மெயின்டெனன்ஸில் நம்ம வளர்த்தக்கூடிய ஒரு பிளான்ட்னா, அது இன்டோர் பிளான்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பொறுத்தவரைக்கும் நான் பாட்டிலையும் நம்ம வந்து ஈஸியாக தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அழகாக வளர்த்து எடுக்கலாம். இல்லைன்னா சாயிலில் நம்ம போட்டு ஒரு சின்ன பாட்லேயும் வச்சு நம்ம இன்டோராக வளர்த்தலாம். ஸோ அதிக சன்லைட் தேவையில்லை. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு அழகாக இதை வந்து வளர்த்து எடுக்க முடியும். லோ மெயின்டெனன்ஸ்லேயே வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்கனாலே பெரும்பாலான வீட்டில் கிச்சனில் பார்த்தீங்கன்னா, இந்த மணி பிளான்ட்டை தான் அழகாக அவங்க கட்டிங்ஸை போட்டு வளர்த்தி வச்சுருப்பாங்க. நம்ம கிச்சனில் வைக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி பாட்டிலில் தண்ணியை ஃபில் பண்ணி தான் இதோட கட்டிங்ஸ் எடுத்து போட்டு வச்சுருப்போம். போல நம்ம வந்து பாட்டிலில் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு இந்த கட்டிங்ஸ் எடுத்து போட்டு வச்சாலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூட்ஸ் வந்து நல்லாவே வளர ஆரம்பிக்கும். ஆனா, இதில இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்டெம்ஸ் வந்து இந்த மாரி தண்ணியிலே இருக்கனால, ஒரு சில ஸ்டெம்ஸ் வந்து இந்த மாரி அழுகி போக ஆரம்பிக்கும். பட் இது இப்படியே இருந்ததுன்னு வைங்களேன், இது மத்த ஸ்டெம்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போட்டுக்கக்கூடிய எல்லா கட்டிங்ஸுமே வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அழுகி போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த மாரி ஸ்டெம்ஸ் வந்து அழுகி போக ஆரம்பிக்குதுன்னா, கண்டிப்பா வந்து தண்ணிய ஃபர்ஸ்ட்டு நீங்க மாத்திரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அழுகி போயிருக்கக்கூடிய இந்த ஸ்டெம் இருக்கு இல்லைங்களா? இத வந்து உடனே கட் பண்ணி நம்ம எடுத்துட்டு, அதுக்கப்புறம் புது தண்ணி ஃபில் பண்ணி நீங்க வச்சீங்கன்னா, நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து அழகா வளர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, குரோத் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு பாருங்க. புது லீவ்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஆனாலும் கீழ வந்து இதோட ஸ்டெம் வந்து அழுகி போக ஆரம்பிக்குது. ஸோ இத வந்து நம்ப கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வரலுமே அந்த ஸ்டெம் வந்து அழுகி இருக்கு பாருங்க. ஸோ இந்த போர்ஷன தனியா பிரிச்சு எடுத்துருங்க. அதேபோல இலைகள் வந்து ஏதாவது பழுத்து இருக்கு அப்படின்னாலுமே, அதையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டா, பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியா வளரும். ஸோ இது போல எந்தெந்த ஸ்டெம்லாம் வந்து அழுகியிருக்கோ, அது எல்லாமே நீட்டா அந்த மாரி கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு அடுத்து இந்த மாரி நம்ம தண்ணீல வந்து நம்ம போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளேயே வந்து குட்டி, குட்டி புழுக்கள் மாரி வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாரி வந்துட்டாலுமே செடி வந்து சரியா வளராது. அது இல்லாம நம்ம இந்த மாரி ரொம்ப அழுக்கு படிஞ்ச தண்ணி, அந்த பூச்சியெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய தண்ணி நம்ம கிச்சன்ல வைக்கிறதுங்கிறது ரொம்ப சேஃப் இல்ல. அதனால முடிஞ்ச வரலும் 4 டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த தண்ணிய ஃபுல்லா கொட்டிட்டு, புது தண்ணிய நம்ம ரீஃபில் பண்றது ரொம்ப நல்லது. பிளான்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இன்னொன்னு நம்ம கிச்சன்ல இந்த மாரி பாட்டில்ல தண்ணி வைக்கும்போது, தண்ணிய மாத்துறது தான் நம்ம கிச்சனுக்கும் ரொம்ப சேஃபு. அதேபோல ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த மணி பிளான்ட் வந்து வளர்த்துறதுக்கு வந்து சால்ட் வாட்டர் வந்து பயன்படுத்தலாமா? உப்பு தண்ணி வந்து பயன்படுத்தினா செடி நல்லா வளருமா? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ மணி பிளான்ட்ட பொறுத்தவரை நம்ம சால்ட் வாட்டரே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து யூசுவலா மணி பிளான்ட்டுக்கு பொறுத்தவரை இந்த நார்மலா போர் தண்ணி இருக்குங்களா, அது வந்து உப்பா தான் இருக்கும். ஸோ அத தான் வந்து பயன்படுத்திட்டுருக்கேன். இதுவே லக்கி பேம்போ மத்த பிளான்ட்ஸா இருந்ததுன்னா, சால்ட் வாட்டர் வந்து அதுக்கு செட் ஆகாது. கட்டாயம் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த பாட்டில்ல இருக்கக்கூடிய தண்ணிய நீங்க மாத்திட்டு, அதுக்கப்புறமா நம்ம முடிஞ்சா இந்த ஸ்டெம்மையுமே வந்து கீழ வந்து ஒரு டைம் நல்லா தண்ணீல வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அழுகி போன அந்த ஸ்டெம்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம்னா, அதுக்கப்புறமா தண்ணீல ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு, பாட்டில்ல நீங்க இந்த ஸ்டெம் கட்டிங்ஸ்லாம் எடுத்து போட்டு வச்சிடலாம். ஸோ இது போல நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த தண்ணிய வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, சப்போஸ் இந்த ரூட் பக்கத்தில ஏதாவது ஸ்டெம்ஸ் வந்து அழுகியிருந்தா, கட் பண்ணி விட்டு நீங்க மெயின்டெயின் பண்ணி பார்த்துக்கிட்டா, சாதாரணமா இந்த மாரி ஒரு சின்ன பாட்டில்லயே அழகா இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து நம்ம கிச்சன்ல வளர்த்தி எடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் கிச்சனில் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வளர்த்தணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா, தாராளமாக நீங்கள் மணி பிளான்ட்டையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலுமே மணி பிளான்ட் தான் என்னை பொறுத்த ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா லோ மெயின்டெனன்ஸில் ஈஸியாக நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம். அதிக சன்லைட் வந்து உங்களுக்கு தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாக ஒரு சின்ன பாட்டிலே அழகாக ஒரு இன்டோர் பிளான்ட்ஸ் நீங்களும் வளர்த்து எடுக்க முடியும். இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.